தர்றாரு இவங்களுக்கு? அவர் கொடுத்த வேலையை செய்யணும்னா அவரை மாதிரி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஹலோ, அவர் கொடுத்த வேலை எப்படிப்பட்டது? அவரை மாதிரி இல்லைன்னா அது செய்கிறது கஷ்டம். அவருடைய சாயலும் ரூபம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லாத இருந்தான்னா அவர் கொடுத்த அந்த வேலையை செய்ய முடியாது. வேலைக்கேற்ற சுவாபத்தை தர்றாரு, வேலைக்கேற்ற திறமையை தர்றாரு, வேலைக்கேற்ற தாளந்துகளை தர்றாரு, வேலையை தர்றாரு. அந்த வேலையை செய்யக்கூடியவனா அவனை உண்டாக்கும்படியாக அவனுக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் அவனுக்கு தர்றாரு. கத்தரப்ப மனுஷனை ஒரு பாசிவ் அப்சர்வரா உட்காந்து வேடிக்கை பார்க்குறவனா உட்காந்து சாப்பிட்றவனா உண்டாக்கலை. அவனை ஒரு வேர்ல்டு வைடு வெஞ்சருக்காக உண்டாக்குனார். ஒரு உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவனா உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் வச்சு சாம்பிளை கொடுத்துட்டேன், மீதி உலகத்தை அப்படி ஆக்குன்றார். அதுதான் அவன் ப்ராஜெக்டு. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, இதுக்கு தம்முடைய சாயலி ரூபத்தை கொண்டு கொடுத்துருக்கார். ஆனால் அது கூட இன்னொன்னையும் கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை கொடுக்குறார். அது ரெண்டாவது காரியம், வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய வேலை, இந்த பெரிய வேலையில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு துணையை கொடுக்குறார். சிலர்லாம் என்ன பார்க்குறீங்க, தெரியும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குறாருன்றீங்க. நம்மளை இல்லை, உதவி செய்கிறதுக்கு, பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு. இந்த உதவி இல்லாமல் நடக்காது, முடியாது. இல்லைங்க நான் தனியாக செய்ய முடியாது. என்ன வேலை அப்படி, அந்த வேலையை எப்படி நீங்கள் மனைவி இல்லாமல் செய்ய முடியும்? என்ன வேலை? பழுகி செய்வீங்களா? நீங்களே பிள்ளைய பத்துருவீங்களா? பெருகி கல்யாணத்துக்குன்னு வர்றாங்க, 2 சிங்கிள் ஆளுங்க வர்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணு. இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தாங்க, வர்றாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா கூடியே 2 எழுத்துட்டு வருவாங்க. குடும்பம் ஆயிடுச்சு. பழுகி பெருகி வீடு பத்தலைங்க, பெரிய வீட்டுக்கு போகிறேன்றாங்க. ஏன்னா நிரப்பி வீடு ரொம்பிடுச்சு. இப்போ நிரப்பி இருக்கிறீங்களா? அப்புறம் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்து வருது. 4 பிள்ளைங்க. எங்கேயா பிள்ளைங்க அப்படின்னா, ஒருத்தன் பாம்பேயில் பிஸ்னஸை கவனிக்கிறாங்க, இன்னொருத்தன் டெல்லியில் கவனிச்சிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் இங்கே சென்னையில் இருக்கிறான், இன்னொன்று அமெரிக்காவில் இருக்குது, அது பார்த்துட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் என்ன அது? ஏன்னா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்கு 4 இடத்துல 4 இருந்தால் என்ன பண்ணணும்? 4 பேர் வேணும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ன்றது வாழ்க்கை துணை இல்லாமல் முடியாது. நிறைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம். இதுதான் வீடு வாங்குறதை பற்றி ஏதோ சொல்லிட்டேன் ஒரு தடவை. கடை எல்லாம் வீடாக பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். கண்டிப்பாக வீடு வாங்கணும். நாங்கள் வந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, வீடு வேண்டாம், இங்கே இருந்ததுன்னா உனக்கு அங்கே இருக்காதுன்னாங்க. கர்த்தர் ஒன்றுக்கு மேல் இப்போதும் எப்போதும் வேண்டாம்னு சொல்லல. இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. வாழ்க்கை துணை இல்லாமல் பழுகவும் முடியாது, பெருகவும் முடியாது, கீழ்ப்படுத்தவும் முடியாது, ஆண்டு கொள்ளவும் முடியாது. மல்டிப்ளிகேஷன் இஸ் இம்பாசிபிள். நிரப்பி ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தவும் முடியாது. பாருங்கள், வேலை அது வேலை. அந்த வேலைக்கு தோதாதான் இதை கொடுக்குறாரு, மனைவியை கொடுக்குறாரு. அந்த வேலையை சாத்தியமாக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த ஏதேன் தோட்டம் ஒரு சின்ன இடம், ஒரு சாம்பிள். இதை உலகம் முழுக்க எப்படி ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கணும், இதே மாதிரி பண்ணி காமிக்கணும். எவ்வளோ ஆள் தேவை? பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அப்படி தான் உலகம் முழுக்க நிரப்ப முடியும். அப்படி தான் ஏதேன் தோட்டம் மாதிரி உலகம் முழுக்க ஆக்கி காண்பிக்க முடியும். இதுக்காக கர்த்தர் வாழ்க்கை துணையை தர்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க, வேலையையும் குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய நோக்கத்தின்படி தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்? வேலை நிமித்தமாக. நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அது செய்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காரு. அவரை மாதிரியே நம்மளை ஆக்கியிருக்காரு இதெல்லாம் செய்கிறதுக்காக. ஏன் மனைவியை கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை தர்றாரு? ஏன்னா அவர் வேலை நிமித்தமாக.
என்ன வேலையை கொடுத்துருக்காரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொல்லியிருக்காரு. அதுக்காக வாழ்க்கை துணையை தர்றாரு. அப்போ கவனிக்க வேணும், மனுஷனுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்காக அவசியப்படுகிறது திருமண வாழ்க்கை. அதுக்காக மனைவியை